1 டிசம்பர் 2025 திருவருகை காலம் முதல் வார திங்கள் நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 8 இறை வசனங்கள் 5-11 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாவுக்கு சென்ற பொழுது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் வந்து என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டும் இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலில் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, புதியதாக துவங்கிருக்கின்ற இந்த ஒரு நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த காணொலி மூலமாக நீங்கள் ஒப்புக் கொடுக்க போகின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் என்னுடைய திருப்பதியில் நான் நிறைவேற்றி அவற்றுக்காக செபித்து இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்கள், இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு அருமையான விசுவாச பயணத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர் அதிகாரத்தை வைத்து எதுவும் செய்ய முடியாது என்று உணர்ந்து ஆண்டவரால் மட்டும்தான் அனைத்தையும் செய்ய முடியும், ஆண்டவரிடத்தில் சென்றால் மட்டும்தான் நலன்களால் நிரப்பப்பட முடியும் என்பதை இந்த ஒரு அதிகாரி, இந்த நூற்றுவ தலைவன் புரிந்து கொண்டு இறைவனை சந்திக்க வருகின்ற அந்த விசுவாச பயணத்தை தான் நாம் பார்க்கின்றோம். இவருடைய விசுவாச பயணம் இறைவனை ஆச்சரியப்படுத்துகிறது. அவரை ஆச்சரியப்படுத்துகின்ற 3 முக்கிய குணங்களை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அளிக்கிறது. முதலாவதாக, இந்த அதிகாரி ரோமனுடைய இராணுவ தளபதியாக இருந்தாலும், 100 நபர்களுக்கு அதிகாரியாக இருந்தாலும், அவருடைய மனதில் அந்த அதிகார குணத்தை இல்லாமல் இரக்கத்தை வைத்திருக்கிறார். தன்னுடைய வேலைக்காரனுக்காக, தன்னுடைய வேலைக்காரன் படுக்கையாக இருப்பதை கண்டுணர்ந்து அவர் மீது இரக்கப்பட்டு அவருக்காக இறைவனை சந்திக்க வருகிறார். அவருக்கான தேவையான குணம் மனிதலை இறைவனிலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக தாம் இறங்கி அந்த இரக்க குணத்தோடு ஆண்டவரை சந்திக்க வருகிறான். இரண்டாவது, ஆண்டவரை சந்திக்க வருகின்ற பொழுது ஆழமான ஒரு தாழ்நிலையில், தாட்சியில் அவர் வருகிறார். தன்னுடைய அதிகார நிலை இருந்த போதிலும் தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக வார்த்தைகளால் பலவிதமான கட்டளைகளை சொல்லி அதன் மூலமாக பல செயல்களை செய்ய முடியும் என்ற ஒரு அதிகாரம் இருந்தாலும் அது அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு ஆழமான தாட்சியில் இறங்கி, நான் தகுதியற்றவன், இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு தான் தகுதியற்று என்பதை உணர்கின்றார். ஆண்டோடைய வார்த்தை மட்டுமே எனக்கு போதுமானதாக வேண்டியதாக இருந்தது. அதை தாண்டி எனக்கு ஆண்டவர் வர வேண்டும், ஆண்டவர் என்னுடைய வீட்டிற்கு வரவேன் என்று நினைக்கவில்லை என்பதை அவர் உணர்கின்றார். ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அந்த ஒரு தாழ்ச்சியில், ஆழமான தாழ்மை நிலையில் ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்றான். மூன்றாவது அருமையான அந்த குணமானது, தன்னுடைய அதிகாரத்தை அவர் புரிந்து கொண்டாலும் ஆண்டோடைய வார்த்தையில் தான் உயிர் இருக்கிறது, நோய்கள் விலகி போகிறது என்பதை உணர்ந்து தன்னுடைய வீட்டிற்கு ஆண்டவர் வருவது அவசியமில்லை, மாறாக அவருடைய வார்த்தையை மட்டுமே போதும். அந்த வார்த்தையில் அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆக இந்த 3 முக்கிய குணங்களான தன்னுடைய இரக்கம், பல எல்லைகளை கடப்பதும், ஆண்டவரிடத்து வருகின்ற பொழுது
தாழ்ச்சி குணத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் தன் அதிகாரத்தை புரிந்து ஆண்டுடைய வார்த்தையில் வலிமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்று உணர்ந்து ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பது, இந்த 3 குணங்களுடன் அவர் ஆண்டவரை சந்திக்க வருகின்ற பொழுது அது ஆண்டவருக்கு ஆச்சரியத்தை உருவாக்குகின்றது. அந்த ஆச்சரியம்தான் அதிசயத்திற்கு கொண்டு செல்கிறது. ஆண்டவர், நான் விரும்புகிறேன், நான் அவரை குணமாக்குகிறேன் என்று அவருக்கு வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய அந்த விசுவாசத்தின்படி அந்த ஊழியன் குணம் அடைகிறான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கும் அங்கிருந்த ஒவ்வொரு மக்களுக்கு முன்பாக அவரை பாராட்டுகின்றார். அதையே ஒரு முன்மாதிரி இன்று நமக்கு முன்பாக வைக்கிறார். நாம் நம்முடைய நம்பிக்கையை எந்த அளவில் வைக்கின்றோம்? ஆண்டவரிடத்தில் நாம் வருகை புரிகின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வருகின்ற பொழுது நம்மிடத்தில் அந்த தாட்சி குணமானது இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறதா? பிறர் மீது இரக்கம் வைக்கின்ற குணம் இருக்கிறதா? இதை நாம் உணர்ந்து இனி நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் வருகின்ற பொழுது நம்பிக்கையுடனும் அவருக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபிப்பதிலும் ஆண்டவர் மீது, அவருடைய வார்த்தையின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நாம் வேண்டுகின்ற பொழுதும் இறைவன் முழுமையாக நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இன்று ஆண்டு நமக்கு கூறுகின்ற வார்த்தையாக, நான் வந்து குணமாக்குகிறேன். அந்த வார்த்தையை உணர்வும், ஆண்டவரை வழிபடுவோம், ஆண்டவரிடத்தில் வேண்டும். நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றும் இறைவன் பூர்த்தி செய்வார். நம்பிக்கையுடனும் தாழ்ச்சியுடனும் இரக்கத்துடனும் ஆண்டவரை நாம் சந்திக்க வருவோம். இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையின் ஊற்றே எம் ஆண்டவரை, இந்த புதிய நாளை கொடையாக அளித்தமைக்காக போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த புதிய மாதத்துடைய விடியலுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நவம்பர் மாதம் முடிவடைந்து பரிசுத்த எதிர்பார்ப்புகளுடன் டிசம்பர் மாதத்தை நாங்கள் காலடி வைத்திருக்கின்றோம். உம்முடைய மகனுடைய வருகைக்காக காத்திருக்கின்றது வேளையில் முதல் நாளில் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது ஆண்டவரே உமது வழிகாட்டுதலையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நாங்கள் வேண்டுகிறோம். எவ்வாறு இன்றைய மத்திய நற்செய்தியில் நாங்கள் கேட்டறிந்ததை போன்ற அந்த 100 தலைவனுடைய உதாரணத்தை எமக்கு முன் மாதிரியாக அளித்தீரே, அதற்காக நன்றி கூறி அவருடைய அந்த ஆழமான விசுவாசத்தையும், அவருடைய அந்த ஆழமான தாழ்மை நிலையையும், அவருடைய ஆழமான அந்த நம்பிக்கையையும், அந்த தெய்வீக அதிகாரத்தை, நீர் வைத்திருக்கின்ற அந்த தெய்வீக அதிகாரத்தை அவர் புரிந்து கொண்டாரே, அந்த புரிதலையும் எங்களுக்கு நிறைவாக அளித்தரும். உம்மை நாங்கள் எப்பொழுதுமே தாய்மையுடன் அணுகி வர எங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களின் வழியாக நாங்கள் தகுதியற்ற என்று உணர்ந்து உடைய வார்த்தையினால் நாங்கள் சுகம் பெற எம்மையே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தியறலாம். ஆண்டவரை, நீர் இன்று எங்கள் வீட்டிற்கு வருவதற்கு நாங்கள் தகுதியற்றவராக இருக்கலாம். ஆனால் உம்முடைய நலன்களால், கிருபையினால், வலிமையினால் எங்களை தூய்மையாக்கியறலாம். டிசம்பர் மாதத்தில் பலவிதமான கனவுகளுடன் தொடங்கியிருக்கின்ற இந்த வேளையில் எங்களுடைய ஒவ்வொரு கனவுகளையும் திட்டங்களையும் ஆசீர்வதித்தரலாம். கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு எதிர்நோக்குகின்ற வேளையில் பலவிதமான செலவினங்கள், பயணங்கள், திட்டங்கள் இவைகளை நாங்கள் வைத்திருப்போம். அனைத்தையும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இந்த ஒரு நாளில் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும். இன்று இந்த காணொளி மூலமாக ஜெபிக்க இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்களுடைய தேவைகளையும், எங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்களுடைய தேவைகளையும் கண்ணோக்கி பார்த்து அதை நிறைவேற்றி தந்திரணும். அன்றைய உண்மையை நம்பியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் எப்பொழுதுமே உடைய மகிமையின் நிழலில் வாழ, சிறகுகளின் நிழலில் வாழ எங்களுடன் இருந்து எங்களை பலப்படுத்தி அருளும். திருவருகை காலத்துடைய முதல் ஞாயிறினுடைய மைய கருத்தான நம்பிக்கையை நாங்கள் கண்டறிந்திட, அதை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திட உம்மீதும் எங்கள் மீது நம்பிக்கை கொண்டு இந்த நாளை நாங்கள் பரிசுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் உணர எல்லா விதமான கிருபை அளித்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம்
எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.